ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வாக்கிங் விளாக் தான் பார்க்க போறோம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அடிக்கடி கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா வெளியே வந்து வாக்கிங் போவோம். அப்படியே மார்க்கெட்டுக்கும் போயிட்டு வருவோம். இன்னைக்கு வந்து வாக்கிங் போற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா, இங்க எல்லா பக்கமுமே சிங்கப்பூர்ல நெறைய மரங்கள் வச்சிருக்காங்க, செடிகள் வச்சிருக்காங்க. இது பாக்கு பாருங்க, எவ்வளோ பாக்கு வந்து கீழ விழுந்து கிடக்குதுன்னு. பார்க்கறதுக்கு வந்து சின்ன ஒரு தென்னை மரத்துள்ள இது மாரி இருக்குது. ஆனா பாக்கு தென்னை மரத்துல தேங்காய் மாரி சின்னதா குட்டியா இருக்குது. ஃபுல்லாவே கொட்டி கிடக்குது. யாருமே எடுக்க மாட்டாங்க. ஆனா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகு. இப்ப பார்த்தீங்கன்னா, கிளீன் பண்ண வந்தவங்க வந்து கொஞ்சம் வந்து மரத்த வந்து கட் பண்ணி விட்டுருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதனால இன்னும் கூட கொஞ்சம் நெறைய விழுந்து கிடக்குது. நல்லா துரு பிடிக்காம நல்ல வெயிட்டா கார்ல மாட்ற நட்டு ஒண்ணு கிடக்குது. இதெல்லாம் மக்கள் இருக்கிற இடம் ஃபுல்லாவே பிளாக் உள்ளக்க தான் அந்த செடிங்கலாம், மரங்கள்லாம் வச்சிருக்காங்க. எங்க பார்த்தாலும் சப்போட்டா, நெல்லிக்கா, அப்படியே அழகழகு மரங்கள்லாம் வச்சிருப்பாங்க. பறவைலாம் கடிச்சு சாப்பிட்டுருக்கு பாருங்க. டேஸ்ட்டா இருக்கும் போல தெரியுது. எங்க வீட்டுக்கு பின்னாடி சன் பிளாசா பார்க்ன்னு சொல்லிட்டு பெரிய ஏரியா இருக்குது. நம்ம வீட்டு முன்னாடி இங்க இந்த சைடுல இருந்தோம். இப்ப நாங்க மாறி போனதுனால என்னோட ஃப்ரெண்ட் சைடு வீட்டு பக்கம் இருக்குது இது. செம்ம பெருசா இருக்கும். வாக்கிங் வராதவங்கலாம் அங்க வருவாங்க. ரொம்ப அழகா இருக்கும். நெறைய பூக்கள், முல்லைப்பூ, இந்த மாரி வகை வகையான பூக்கள், செடிகள்லாம் இருக்கும். பார்க்கறதுக்கே கண்கொள்ளாத காட்சியா தான் இருக்கும். நெறைய பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல இருந்தெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைலாம் கூட்டு வந்து இதெல்லாம் வந்து சொல்லிக் குடுப்பாங்க. இப்ப நீங்க பார்க்குறது வந்து ஒவ்வொரு ஏரியா வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சிசில வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. இது கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சமான செடிங்கலாம் வந்து இந்த இடத்துல வளர்க்கலாம். ஏன் இங்க வளர்க்குறாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு கீழ வந்து வளர்க்க முடியாது. வி செடிகள் வந்து வளர்க்கறதுக்கு வசதியா இருக்காது. நடக்க மட்டும் தான் பாதை இருக்கும். அதனால நெறைய பேர் வந்து வீட்ல வந்து செடி வளர்க்க முடியாது. இந்த மாரி இடத்த வந்து அவங்க ஆசைப்பட்டு வாங்கி, அப்புறம் டெய்லி வந்து இது ஒரு ஒரு சின்ன ஒரு குட்டி ஜாப் மாரி டைம் பாஸ்க்கு வேண்டி இது எல்லாமே பண்ணுவாங்க. பாருங்க எவ்வளோ இதெல்லாம் நெறைய பேர் சேர்ந்து வச்சிருக்காங்க. அவங்க தனித்தனி பார்ட்டா அவங்களுக்கும் தனியா ஒரு ஜாமான் வைக்கிறதுக்கு, அதுக்கும் எடுத்து இது ஒரு ஆளோட இடம். இது இன்னொரு ஆளுடைய இடம். அவங்க என்னம்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. ரொம்ப அழகா இருக்கும். அவங்களுக்கு பிடிச்சமான செடியெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து பார்க்குறேன். நம்ம என்னது ஓமவல்லி இலை இருக்கு இல்லையா? அதில வந்து 2 டைப் நான் பார்த்துருக்கேன். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்படியே அதே வாசம் அடிக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பாருங்க இந்த டைப் நம்ம வீட்ல இருக்குது. இந்த டைப் நம்மகிட்ட இல்ல. இது வந்து அவங்க சாலட் பண்ணி சாப்பிடுவாங்களாம்.
பேஷன் ஃப்ரூட் வந்து அங்கே காய்ச்சிருக்கு போல். அதுக்கு வேண்டி துணியில் நெட்டு வாங்கி அழகாக வாங்கி பாக்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து சொரைக்காய், நீட்ட சொரைக்காய் காய்ச்சி கிடக்குது. இந்த சன் பிளாசா பார்க்கு நிறைய ஸ்கூல்ல இருந்தெல்லாம் கூப்பிட்டு வருவாங்க. இந்த செடிங்களை பற்றி கொடிங்களை பற்றிலாம் வந்து அழகாக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு குக்கும்பர் நினச்சேன், வெள்ளரி பிஞ்சுன்னு. அப்புறம் பார்த்தா அது வந்து சொரைக்காய் போல், நீட்ட சொரைக்காய் அது. லேடீஸ் ஃபிங்கர், கறி லீஃபு. என்ன ஒரு விஷயம்னா அவங்க பறித்து யூஸே பண்ண மாட்டாங்க. சும்மா மரத்தில் வச்சு அழகு பார்ப்பாங்க. அதான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். இது வந்து லெமன் கிராஸு. அந்த இதெல்லாம் சூப்பில் போடுவாங்க இல்லையா அது. புதினா, துளசி. வெண்டைக்காயும் வச்சுருக்காங்க, கஸ்தூரி மஞ்சள். இஞ்சி நிறைய செடி இருக்குது. எக்கச்சக்கமான செடிகள் வச்சுருக்காங்க. இந்த ஒரு பீஸ் வந்து 2 பேருக்காக இடம் வந்து. பூக்களும் அதே மாதிரி பூக்களும் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பைப் ஒன்று வச்சு கொடுத்துருப்பாங்க. அது வந்து நான் ஹோஸ் போட்டு எடுத்துக்கணும். சில பேர் தண்ணிலாம் பிடிச்சி உள்ளக்கே வச்சுருக்காங்க பாருங்க. இது வந்து ஃபேஷன் ஃப்ரூட்டு. நிறைய காய்ச்சிருக்கு. பூ நிறைய இருக்குது. ஆனால் பழுக்கலை. இப்போ தான் வந்து காய் பிடிச்சி நல்லா ஒன்று ஒன்று பெருசு பெருசாக இருக்குது. பார்க்கறதுக்கு ஆப்பிள் மாதிரி தெரியுது. இந்த ஃபேஷன் ஃபுட் கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. இந்தியாவில் நிறைய கிடைக்க தான் செய்யுது. அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது ஃபேஷன் ஃபுட்டு சாப்பிட்றதுனால உடம்புக்கு லேடிஸ்க்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க. யூட்ரஸ்க்குலாம் ரொம்ப நல்லது. நல்ல எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படிங்கிறாப்புல. எல்லா பழங்களுமே நல்லது தான். ஆனால் சில பழங்கள் வந்து அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கும். யாராச்சும் இப்படி சொன்னால் வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கணும் தான். ஹெல்த்தியாக இருந்தால் ஓகே தான் நம்மளுக்கு. கத்திரிக்காய் நிறைய பூ பூத்திருக்கு, காயும் காய்ச்சிருக்கு. இந்த கத்திரிக்காய் தான் வந்து எங்கள் சிங்கப்பூரில் வந்து ஃபுட் கோர்ட்டில் செஞ்சு வைப்பாங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம 2, 3 டைப்பான கற்பூரவள்ளி பார்த்துருக்கோம். இது ஒரு வித்தியாசமா இருக்கு. ஓமவல்லி இலை மாதிரி நல்ல வாசமா இருக்குது. நீட்டு கத்திரிக்காய், இது வந்து குண்டு கத்திரிக்காய். அதே வந்து
இந்த காய்ச்சலா இருக்கும்போது, உடம்பு கொஞ்சம் முடியாம இருக்கும்போது, இந்த கொய்யா இலைய ஒண்ணு அலஞ்சு பறிச்சு போட்டு, நல்லா கழுவிட்டு, அவிச்சு குடிச்சா வைட்டமின் சி நெறைய இருக்குது. நல்ல எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இது குடிக்கும்போது. ஒருத்தவங்க வலை கட்டி அழகாட்டு, மேல பந்தல் மாரி போட்டு, ஃபுல்லா துளசி மட்டும் அந்த ஏரியால வச்சிருக்காங்க. இது வந்து பார்ஸ்லி. இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய சைனீஸ் மக்கள், மலாய் மக்கள்லாம் வந்து நெறைய வந்து சூப்புக்கு, இந்த மாரி சாப்பாட்டுலாம் நல்லா யூஸ் பண்றாங்க. லக்ஸாக்குலாம் நெறையவே இங்க வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ல பார்க்கலாம். ரொம்ப வாசமா நல்ல மணமா இருக்கும். நம்ம ஊர்ல இந்த நெறைய இருக்கும். மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, கருவேப்பில, மல்லி, புதினா வைக்கிற மாரி, இந்த பார்ஸ்லி நெறைய வச்சிருப்பாங்க. இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டே வந்து அலாட் பண்ணி எல்லாம் செஞ்சு குடுப்பாங்க. இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. அழகாட்டு 2 மூடி மாரி தெரியுது பார்த்தீங்களா? இது தனித்தனி ஏரியா. இது வந்து உரம் வச்சுக்கிறதுக்கு, அவங்க திங்ஸ் வைக்கிறதுக்குலாம் இது ரெடி பண்ணி குடுத்துருவாங்க தனித்தனியா. அவங்களே செட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்காக அவங்க ஒரு பைசா செலவழிக்க மாட்டாங்க. எல்லாமே இவங்க வந்து கவர்மெண்ட் தான் குடுக்குறாங்க. இந்த மாரி இடம் எல்லாமே குடுத்துருவாங்க. ஆனா இவங்க வந்து செடி, அதுக்கப்புறமா இந்த விதைகள், அந்த மாரி வாங்கி போடுறது மட்டும் தான் இவங்க வேலை. தண்ணி கூட அங்க வந்து கனெக்ட் பண்ணி குடுத்துருவாங்க. ஓஸ் மட்டும் அங்க மாட்டி விட்டுருவாங்க. இது வந்து சங்குப்பூவு. நீங்க சிங்கப்பூர்ல இருக்கிறீங்கன்னா, பிஆர் இல்ல சிட்டிசனுக்கு அந்த மாரி அலாட் பண்ணி குடுப்பாங்க. உங்களுக்கு சிசி இல்லன்னா ஆர்சில போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஏரியால வேணும்னா, உங்களுக்கு வந்து அத காமிச்சு தருவாங்க. நீங்க உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி இந்த மாரி இடத்த நீங்க அலாட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாரி செடிகள் வச்சு நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணலாம். டைம் பாஸ் பண்ணலாம். பப்பாளி எக்கச்சக்கமா காய்ச்சி கிடக்குது. பறிக்க யாரும் இல்ல. ஒரு செடியில ஒரு இல கூட இல்ல மரத்துல. இன்னொருத்தவங்க அவங்க ஏரியால வெத்தலைய வச்சிருப்பாங்க போல. எப்படி வளர்ந்து கொடியா படர்ந்து கிடக்குது பாருங்க. நல்ல வெத்தல. மோந்து பார்த்தா நல்ல வாசமா இருக்குது. நான் சாப்பிட்டு பாய்க்கல. காரமா இருக்குமா என்னன்னு தெரியல. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது வெத்தல. அவ்ளோ பெரிய கொடியா படர்ந்து கிடக்குது. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு அவ்ளோ ஒரு சூப்பரா இருக்குது. நீங்க இங்கனக்குள்ள டேம்னீஸ், பேசியர்ஸ், சீமை, பெடோக் அந்த மாரி இருந்துச்சுன்னா, அந்த சைடு வந்து பாருங்க. இது பச்சை கத்திரிக்கா. சில மக்கள் மூடி வைக்கல. இவங்க 2 பேரும் தனித்தனியா அழகா பூட்டு போட்டு ஜாமான்லாம் உள்ளக்க வச்சு மூடி வச்சிருக்காங்க. யாரும் எடுத்துட்டு போயிருவாங்கன்னு சொல்லி. இங்க யாரும் அப்படி எடுக்க மாட்டாங்க, சிங்கப்பூர பொறுத்த அளவுக்கு. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு தான். பச்சை மிளகா பாருங்க. நல்லா மணக்குது. பச்சை மிளகா அப்படி ஒரு வாசம். அவ்வளோ கொத்து கொத்தா காய்ச்சி கிடக்குது. இப்போ 2, 3 வருஷமா கோழி கொண்டு வந்து விட்டுருக்காங்க எல்லா பார்க்லயும். அது எல்லா கோழியும் மரத்துல ஏறி, அங்க மரத்துக்கு மேலேயே அழகான இடம் பார்த்து, அங்கேயே முட்டை போட்டு, அங்கேயே குஞ்சு பொரிச்சு, அந்த குஞ்சு கூட கீழ பறந்து வந்து, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு நைட்டுக்கு போய் மரத்துல போய் உட்காந்துக்குது. எங்களால வீடியோ எடுக்க முடியல.
ஏன்டா அது ரொம்ப உச்சில போய் நிக்குது. செம்ம கோழி விட்டுருக்காங்க. எல்லா பருக்களையுமே இப்ப எங்க பார்த்தாலும் கோழி பார்க்கலாம். நல்லா ஃபுல்லாவே நான் வந்து நாட்டுக்கோழி தான். 5, 6 மணி ஆயிட்ட போது மகரிபு கிட்ட, எல்லாம் போய் மரத்துல போய் அடைஞ்சிரும். பயப்படவே செய்யாது. பக்கத்துல போனாலும் பேசாம நிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து இந்த பாருங்க ஆப்பிள் எல்லாமே பறிச்சு போட்டுருக்காங்க. கொண்டு வந்து குடுத்துருப்பாங்க போல, போட்டுருக்காங்க. ஆனா, இங்க யாரும் கோழி எதுவும் பிடிக்கக்கூடாது, செடிகள்லாம் பறிக்கக்கூடாது, எந்த பூக்கள் எதுவும் பறிக்கக்கூடாது. பறிச்சாங்கன்னா ஃபைன் அடிப்பாங்க. $500, $1000ன்னு எப்படி வேணாலும் அடிப்பாங்க. இங்க வந்து ரோட்ல ஆடு, மாடுலாம் பார்க்க முடியாது. ஒண்ணு, ஒண்ணு அங்கங்க வந்து நாய் வந்து நிக்கும். சின்ன, சின்ன நாய்ங்கலாம் வரும். தெரியாம வந்து அப்படி நிக்கும். பார்த்தாங்கன்னா புடிச்சிட்டு போயிருவாங்க. இப்ப வந்து இந்த பறவைகள்லாம் இந்த கோழி ஃபர்ஸ்ட்டு இப்ப விட்டுருக்காங்க பார்க்ல. நெறைய பேர் இது பார்க்கறதுக்காகவே வந்து பார்க் வருவாங்க. அங்க ப்ளே கிரவுண்ட் எல்லாமே இருக்குது விளையாடுறதுக்கு. எல்லா இடத்துலயும் எல்லா வசதி வாய்ப்பும் செஞ்சு குடுத்துருக்காங்க. பிள்ளையெல்லாம் கூட்டு வந்தா நல்ல டைம் பாஸ் ஆகும். இந்த மரத்த பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நெனைக்கிறேன். இந்த விதையில பார்த்தீங்கன்னா, நம்ம நசுக்கி விட்டு எடுத்தோம்னா, நல்ல சிவப்பு கலர்ல, ஆரஞ்சு கலர்ல வரும். நம்ம வந்து இந்த உதட்டெல்லாம் வந்து லிப்ஸ்டிக்ன்னு சொல்லி ஃபுல்லா தேய்ச்சுட்டு இருப்போம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது மருதாணி மாரி விடுவோம். நல்லா பிடிச்சுக்கிடும். ஆனா கொஞ்சம் கழுவுனா போயிரும். இப்ப பாருங்க இங்க அந்த மரம் வச்சிருக்காங்க. அழகா இருக்குது. 2, 3 கலர்ல இருக்குது. எல்லோ, அதுக்கப்புறம் இந்த மாரி நல்லா இந்த மஸ்டர்ட் கலர்லயும் இருக்கு. நல்ல சிவப்பு கலர்லயும் இருக்குது. இந்த சிங்கப்பூர்ல அதிகமான மின்னல் ஜாஸ்தி இங்க வரும். எங்க பார்த்தாலும் முட்டை காளான் கிடக்கும். காளான் பாருங்க எவ்வளோ பெருசா அழகாட்டு இருக்குது. நல்ல இதா இருக்குது. இந்த செடி பாருங்களேன். இந்த காய் பாருங்க, அந்த பழம் எவ்வளோ அழகா பழுத்திருக்குது. நெறைய பறவைகள் வந்து சாப்பிடுது. அழகா இருக்கு கலர்ஸ்லாம். இந்த பாருங்க அப்படியே கொத்து கொத்தா தொங்குது. நான் டெய்லி வாக்கிங் போனா அந்த சைடு தான் போவோம். என்னோட ஃப்ரெண்டுக்கு இந்த செடி, கொடி, இந்த பழங்கள்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும்.
எனக்கும் ரொம்ப இஷ்டம். சும்மா வாய் பார்க்கறதுக்காச்சும் அங்க போய் நின்று வாய் பார்த்துட்டு வருவோம். நல்லா டைம் பாஸ் ஆகும். எவ்வளோ அழகா பூ பூத்திருக்கு பாருங்க. என்னோட ஃப்ரெண்டும் செடிகள பத்தி தான் நெறைய படிச்சிருப்பாங்க அப்பலாம். பேர்லாம் நல்லா சொல்லுவாங்க. எனக்கு மறந்துருது அப்பப்போ. மனசுக்குள்ளயே நிக்க மாட்டேங்குது. நம்ம ஊர்ல கிடைக்கும்ல முல்லைப்பூ. முல்லைப்பூ. மல்லிகைப்பூ நெறைய வச்சிருக்காங்க. இந்த முல்லைப்பூ நல்லா கொடி மாதிரி போகுது. சென்னையில வந்து நம்ம வந்து முல்லைப்பூன்னு சொல்லுவோம். அவங்கள வந்து சென்னையில வந்து ஜாதி மல்லி அப்படின்னு சொல்லுவோம். இது ஓரளவுக்கு நீங்க பார்த்தோனே கெஸ் பண்ணிருப்பீங்க. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம தோட்டத்துல பின்னாடிலாம் கிடக்கும். எழுதுகோல்ன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த இது மாரி ஸ்லேட்ல எழுதுற மாரி, நம்ம கல்குச்சி வச்சு எழுதுவோம்ல, சாப்பீஸ் வச்சு அந்த மாதிரி.
அப்படியே முடிஞ்சு நாங்கள் பின்னாடி சைடு வந்தோம். ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி வந்து அழகா ஒரு இது மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே மைனாக்கு புறாக்கெலாம் பயமாக இருக்காது, தைரியமாக நிற்கும். அப்புறம் புறாக்கு மைனாக்கு இதுக்கெல்லாம் வந்து சாப்பாடு வச்சா ஃபைன் அடிப்பாங்க, $1000 $500ன்னு. அதனால் யாரும் வைக்க மாட்டாங்க. நிறைய பேர் பூனை வளர்ப்பாங்க. வளர்க்க முடியாட்ட அப்படி வெளியிலே விட்டுருவாங்க இல்லையா? அது வெளியே நிறைய பூனைகள் பார்க்கலாம். அந்த பூனைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிசிஐ கவர்மெண்ட் வந்து பூனைக்கு சாப்பாடு வந்து அவங்க வந்து வச்சுட்டு போவாங்க. அதுதான் நல்லா சாப்பிடும் அது. எங்க பார்த்தாலும் அங்க பூனை பார்க்கலாம். இங்க உள்ள மக்கள் வந்து பூனை வந்து தெய்வமா வந்து நினைக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த பூனைய பார்த்தா வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது ஓடி வந்து எங்கள பார்க்கும். அப்படியே உட்காந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப கியூட்டா இருக்கும். அழகா ரொம்ப சின்ன பூனை தான். செம்ம கியூட்டா இருந்துச்சு போங்க. 4 குட்டி போட்டுருந்துச்சு இந்த பூனை. மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா, நல்ல பால் மாரி செம்ம பெருசா இருந்துச்சு. இத தொட்டு பார்க்கலான்னு பார்த்தா ஒரு பயம். எங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க, "அது விஷம் இருக்கும். கை வைக்காதீங்க" அப்படின்ட்டு. அப்புறம் வந்து நான் இத வச்சு மிதிச்சு பார்த்தா, அப்படியே வந்து இது மாரி பஞ்சு மாரி புஸ்ஸுன்னு அப்படியே கல்லு மாதிரி இருக்கு. அவ்வளோ பெருசா ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு வித்தியாசமா மஷ்ரூம் தான் கிடைக்குதுங்க பார்க்கலாம். இது நம்ம வீட்டுக்கு பின்னாடி இந்த பறவைலாம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, எல்லா மரத்து உள்ள சின்ன சின்ன பறவைகள் குஞ்செல்லாம் புடிச்சு புடிச்சு சாப்பிட்ரும். முட்டைய சாப்பிட்ரும். இந்த பறவைய பார்த்தாலே மத்த பறவைகள்லாம் எல்லாமே அப்படியே சத்தம் போட ஆரம்பிச்சுரும். ஆனா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஈகோ கார்டனுக்கு பின்னாடி சன் பிளாசா பார்க் பக்கத்துல நெறைய பார்த்தீங்கன்னா, உடும்பா கிடக்கும். குட்டி குட்டியா நெறைய குட்டி போட்டு வச்சிருக்குது. அதுல சில குட்டிங்கலாம் ஒளிஞ்சு கிடக்கும். சில குட்டிலாம் தண்ணீல பாருங்க அப்படியே நீஞ்சு போகுது. பார்க்கறதுக்கு முதல மாதிரியே இருக்கும். இந்த மாரி உடும்புலாம் பார்த்தா பக்கத்துல போய் நிக்கக்கூடாது. அப்படி நின்னோம்னு வச்சுக்கங்களேன், டக்குன்னு ஒட்டிச்சுன்னா வந்து அது உடவே விடாது நம்மள. உடும்பு புடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒட்டிக்கிடும். ஆனா மோஸ்ட்லி வந்து தூரமா இருந்து பார்க்கும். ரொம்ப நேரம் அப்படியே நின்று பார்த்துட்டே தான் இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனா பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்லையா? அதனால தூரமா நின்று பார்ப்போம். இதோட பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்துருக்கோம் உடும்பெல்லாம். அது உள்ளக்க கிடக்கும். அது கொஞ்சம் தூரமா தான் இருக்கும். நெறைய சன் பிளாசா பார்க்கு பின்னாடி ஈகோ கார்டன் ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள போனீங்கன்னா ஒரு பெரிய வந்து ஒரு காடு மாதிரி இருக்கும். அதுக்குள்ள சின்ன சின்ன குளங்கள்லாம் இருக்கு. நெறைய ஆமை, கொளக்கோழி, அப்புறம் இந்த மாரி சின்ன சின்ன பறவைகள்லாம் நெறைய பார்க்கலாம் உள்ளக்க போனா. மழை நேரம் கம்மியா இருக்கனால தண்ணி கம்மியா வருது. அங்கங்க நிக்கிற தண்ணி மட்டும் வருது. நெறைய நேரத்துல பார்த்தீங்கன்னா, மழை எக்கச்சக்கமா பெய்யும்போது நெறைய நாரை, கொக்கு, அழகழகு பறவைலாம் அங்க வந்து நிக்கும். எல்லாருமே வந்து இங்க நல்லா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. டைம் பாஸ்க்கு நெறைய வருவாங்க. வாக்கிங் வரும்போது அதையெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போவாங்க.
ரொம்ப அழகா இருக்கும். இந்த தண்ணீல நெறைய வந்து குட்டி, குட்டி மீன்லாம் நிக்கும். சின்ன, சின்ன பூச்சிகள், மீனு இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு வந்து நாரை, இந்த மாரி பறவைகள் அங்க வந்து நிக்குது. சன் பிளாசா பிளாக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, நெறைய பூனைகள் நிக்கும். வகை வகையான பூனைலாம் வரும் கலர் கலரா. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். வீட்ல வளர்க்குற பூனைய வந்து வளர்க்க முடியாம அப்படி வெளிய விட்டுருவாங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து சாப்பாடுலாம் வந்து வப்பாங்க. ஆனா வந்து அதுக்குன்னு பூனை உள்ள சாப்பாடு தான் வாங்கி வைக்கணும். வீட்டு சாப்பாடுலாம் வைக்கக்கூடாது. வச்சா வந்து ஃபைன் அடிப்பாங்க. பின்னாடி இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய தேங்காய் வந்து கிடக்கும். கீழ வந்து வெட்டி வந்து போட்டுருப்பாங்க. ஆனா யாரும் எடுக்கவே மாட்டாங்க.
வழி ஃபுல்லா தேங்காவா கடைஞ்சு பார்த்தீங்களா? இப்ப இது பார்த்தீங்கன்னா, சீனி கிழங்கு வச்சு விட்டுருக்காங்க. நான் அடியில வந்து பிடுங்கி பார்த்தா நெறைய சீனி கிழங்கு இருக்கும். இந்த இலைய கூட வந்து இங்க வந்து சமைச்சு ஆக்கி சாப்பிடுறாப்புல. மார்க்கெட்ல நெறைய வந்து சேல்ஸ்க்கு வச்சிருக்காங்க. இது செவ்வழனி. இங்க வந்து இளநீ வந்து 2.50 டாலர்ஸ் வரும். இல்லன்னா வந்து $3 வரைக்கும் வரும். ஆனா நல்லா பெரிய பெரிய இளநீயா வச்சிருப்பாங்க. செவ்வழனினா கொஞ்சம் விலை கூட தான். இங்க பின்னாடி பெரிய ஓடை மாரி போகும். மொத காமிச்சேன் பார்த்தீங்களா? அதே மாரி. இந்த இடத்துல வந்து மீன யாராச்சும் புடிச்சுட்டாங்கன்னா, $3000 ஃபைன் அடி வச்சுருவாங்க. அதனால யாரும் பிடிக்க மாட்டாங்க. எங்க பார்த்தாலும் எக்சர்சைஸ் பண்றதுக்கு அங்கங்க போட்டிருப்பாங்க. அதனால பார்த்தாலே நம்ம உடல் பயிற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆசை வந்துரும். இந்த பக்கம் ஃபுல்லா வீடுலாம் இருக்குது. அவங்க அந்த வாழை மரம் எல்லாம் வச்சு விட்டுருக்காங்க. இன்னொரு கொடுமைன்னா வாழைக்காயோ, வாழைப்பழமோ எதுவும் பறிக்க மாட்டாங்க.
பார்த்தோமா, இப்போ பாருங்க ஃபேஷன் ஃப்ரூட்டா கீழ விழுந்து கிடக்குது. ஃபுல்லா அங்க செடி வச்சு விட்டுருக்காங்க போல. நல்ல பச்சை காய். நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. வெடிச்சு கீழ விழுந்து கிடக்குது. எக்கச்சக்கமான காய் வெளிய கிடக்குது. இந்த செடிய பாருங்க, எவ்வளோ கொடி மாரி படர்ந்து கிடக்கு மரம் ஃபுல்லா. மரம் ஃபுல்லா ஃபேஷன் ஃப்ரூட் தான். வந்து பறவைகள் அந்த மாரி தான் சாப்பிடுது. இவங்க வீட்டுக்காரங்க பின்னாடி உள்ளவங்க வச்சு விட்டுருக்காங்க போல அந்த மரத்துக்கு மேல. பேஷன் ஃப்ரூட்டோட செடி ஃபுல்லா இலைய ஃபுல்லா பூச்சி அரிச்சிருக்கு போல. அதே ஒரு டிசைனா அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. இது பாருங்க அந்த காட்டுக்குள்ள அங்கருந்து வந்து, அந்த பழங்கள முழுசு முழுசா அப்படியே முழுங்குது. நல்லா புறா மாதிரி வெள்ள கலர்ல ஒண்ணு வந்திருக்குது. வெள்ளையும் பச்சையும் கலர் கலந்த மாரி கிரேயும். ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த பறவைய பார்க்கறதுக்கு. இதில நான் குட்டி வந்து பார்த்துருக்கேன். இது பாருங்க சப்போட்டா வந்து உழுந்து கிடக்குது. இப்ப நம்ம மரத்துல இருந்துச்சுல்ல, அதே மாரி அதே இதுல வந்து புறா மாதிரி இருக்கு ஒரு சின்ன இது குட்டி. அது வந்து கிரீன் கலர், கிரே கலர் ஒரு மாதிரி ரோஸ் கலந்த மாதிரி. எவ்வளோ நேரம் அந்த பழத்த போட்டு சாப்பிட்டுட்டே இருக்கு. நான் வந்து பாஸ் பண்ணி தான் காமிக்கிறேன். அப்ப கூட அவ்வளோ நேரம் அந்த பழத்த கொத்தி, குட்டி வாயில குட்டி, குட்டி, குட்டியா கட் பண்ணி சாப்பிடுது போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.